வெல்கம் டு சிவசுஜி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இது வரைக்கும் 3 இயல் முழுசாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு 10th ஓல்டு புக்கில். இப்போ நம்ம இயல் 4 பார்க்கலாம். நற்றினிலிருந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஓகே. அரிகால் மாறிய அங்கன் அகழ்வயல் மறுகால் உழுத ஈரச் செருவின் வித்தொடு சென்ற வட்டி பற்பல மீனொடு பெயரும் பாணர் ஊற நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்றுதன் செய்வினை பயனே. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே அப்படின்னு மிளைக்கலான் நல்வேட்டனார் எழுதியிருக்காரு இந்த நற்றினை பாடலை. இது அரிகால் மாறிய தோழி தலைமகன் கிட்ட போய் சொல்கிறாங்களாம். அரிகால் மாறிய அங்கன் அகழ்வயல் மறுகால் உழுத ஈரச் செருவின் வித்தொடு சென்ற வட்டி பற்பல மீனொடு பெயரும் பாணர் ஊற நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்றுதன் செய்வினை பயனே. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே அப்படின்னு மிளைக்கலாம் நல்வேடனார் நற்றினில சொல்லியிருக்காங்க. தோழி தலைமகன்கிட்ட சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, உழவர் நெற்கதிர்களை அறுவடை செஞ்சதுக்கு அப்புறமா அகன்ற அழகிய வயலை மறுபடியும் பயிர் செய்ய உழுதனராம். உழவர் நெற்கதிர்களை அறுவடை செய்ததுக்கு அப்புறமா அந்த வயலை மறுபடியும் பயிர் செய்கிறதுக்காக உழுதனர். அப்போ பனையோலை பெட்டியில் விதைகளை கொண்டு சென்று ஈரமுள்ள அந்த நிலத்தில் விதைச்சாங்களாம். அதுக்கப்புறமா அவங்க அங்கே இருக்க நீர்நிலைகளில் பல்வகை மீன்களை பிடிச்சு அந்த பெட்டியில் கொண்டு வருகிற புது வருவாயை உடைய மருதநில தலைவனே. மருதநிலம்னா என்ன? வயலும் வயல் சார்ந்த இடமுமா. அப்போ உழவர்களை பற்றி சொல்லியிருக்காங்க நற்றினில, உழவர்களை பற்றி. ஓகேவா? ஸோ அப்போ இப்படி மீன்களை பெட்டியில் பிடிச்சி போட்டு கொண்டு வர மருதநில தலைவனே, அரசால் சிறப்பு செய்ய பெறுதலும் யானை தேர் குதிரை முதலிய ஊர்திகளில் அந்த அரசர் முன்னிலையில் விரைந்து செல்லுதலும் செல்வ சிறப்பு கிடையாது. அரசால் சிறப்பு செய்ய பெறுதலும் யானை தேர் குதிரை இந்த ஊர்திகளில் அந்த அரசர் முன்னிலையில் விரைந்து போகிறதும் செல்வ சிறப்பு கிடையாது. அது அவங்கவுங்களோட முன்வினை பயன்தான். தன்பால் புகலிடம் தேடி வந்த எளியோரை கைவிடாமல் காக்கக்கூடிய மென்மையான பண்பு தான் செல்வம்னு சான்றோர் சொல்லுவாங்க அப்படின்றாரு. என்ன சொல்கிறாரு மிளைக்கிழன் நல்வேட்டனார்னா, இவ்வளோ வளமுள்ள ஊரோட தலைவனே, நீ என்ன பண்ணுற? அரசேன்றனால சிறப்படைய மாட்ட. யானை தேர் குதிரை இந்த மாதிரி ஊர்திகளில் நீ விரைந்து போகிறனாலலாம் செல்வம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. உங்களை தேடி வர்ற புகலிடம் இல்லாத அந்த எளியோரை கைவிடாமல் காக்கக்கூடிய மென்மையான பண்பு இருந்தால் மட்டும்தான் உன்னைய நீ செல்வம் உன்கிட்ட இருக்குது அப்படின்னு சான்றோர் கருதுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொற்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அரி அப்படின்னா நெற்கதிர், செரு அப்படின்னா வயல், யானர் அப்படின்னா புது வருவாய், வட்டி அப்படின்னா பனையோலை பெட்டி, நெடிய மொழிதல் அப்படின்னா அரசரிடம் சிறப்பு பெறுதல். அரி அப்படின்னா நெற்கதிர், திருமாலுக்கும் இந்த அரிதானே வரும். அப்போ அரினா நெற்கதிர், செரு அப்படின்னா வயல், செருன வயல், அதுமாதிரி சேய் அப்படின்னு வரணும். ஆமாம், சேய் அப்படின்னா என்ன வரும்? செருனாலும் வயல், சேர்னாலும் வயல் வரும்னு நினைக்கிறேன். ஸோ யானர் புது வருவாய், வட்டி பனையோலை பெட்டி, நெடிய மொழிதல் அப்படின்னா அரசர்கிட்ட சிறப்பு பெறுதலாம். நெடிய மொழிதல் அப்படின்னா அரசரிடம் சிறப்பு பெறுதல். ஓகேவா? அரி நெற்கதிர், செருவயல், யானர் புது வருவாய், வட்டி பனையோலை பெட்டி, நெடிய மொழிதல், அரசரிடம் சிறப்பு பெறுதல். இலக்கண குறிப்பு சென்ற வட்டி, அப்போ பெயரெச்சம். செய்வினை வினைத்தொகை. புன்கண் மென்கண் இது ரெண்டுமே பண்பு தொகைகள். ஊர அப்படின்னா ஊரணே அப்படின்றதான். அப்போ ஊர அப்படின்னா ஊரணே. ஸோ இது விழித்தொடர் அப்படின்றாங்க. சென்ற இதோடைய வேர்ச்சொல் செல். அதுக்கப்புறம் சேர்ந்தோர் அதில் வேர்ச்சொல் சேர். சென்ற இதில் வேர்ச்சொல் செல்லு. சேர்ந்தோர் அதில் சேர் அப்படின்றது வேர்ச்சொல். அடுத்தது அங்கன். இது ஆல்ரெடி கொஸ்டின் 2 தடவை கேட்டுட்டாங்க. அம் கூட்டல் கண். அங்கன் அப்படின்னா அம் கூட்டல் கண். பற்பல அப்படின்னா பல கூட்டல் பல. அங்கன் அப்படின்னா அம் கூட்டல் கண்.
பற்பல அப்படின்னா பல கூட்டல் பல. புன்கண் அப்படின்னா புன்மை கூட்டல் கண். மென்கண்ணா மென்மை கூட்டல் கண். என்ன எந்த நகரம் வருதுன்றதை பார்த்துக்கோங்க. ரெண்டுமே 2 சுழி நகரம் தான். ஸோ அப்போ புன்மை வெண்மை ப்ளஸ் கண் கண் போட்டிருக்காங்க. பல கூட்டல் பல, கூட்டல் கண். ஓகே, அடுத்தது பாருங்கள், மிளை அப்படின்ற ஊரில் பிறந்தவர். அதனால தான் இவர் வந்து மிளைக்கலான் நல்வேட்டனார் அப்படின்ற பெயர் பெற்றார். மிளை அப்படின்ற ஊரில் பிறந்தவர், அதனால் மிளைக்கலான் நல்வேட்டனார் அப்படின்ற பெயர் பெற்றாராம். 5 திணைகளை பற்றியுமே இவர் வந்து பாடல் இயற்றியிருக்காரு. இவர் பாடிய பாடல்கள் வந்து நற்றிணையில் 4 பாடலும், குறுந்தொகையில் 1 அப்படின்னு 5 பாடல் இருக்குது. இவர் சங்க காலத்தவர். நற்றிணையில் ஒரு 4 பாடலும், குறுந்தொகையில் ஒரு 5 பாடல். மொத்தமாக நற்றிணையில் 4 பாடல், குறுந்தொகையில் 1 பாடல், மொத்தமாக 5 பாடல் பாடியிருக்காரு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு 10 பாட்டும் 8 தொகையும் தான் என்னதுன்னா சங்க நூல்கள். அதனால தான் இவர் என்ன சொல்கிறாங்க, சங்க காலத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க நூல்களில் 11 கீழ்கணக்கு வரக்கூடாது. ஓகேவா? அப்போ 10 பாட்டும் 8 தொகையும் சங்க நூல்கள். 8 தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து எண்ணப்படுவது நல் எனும் அடைமொழி கொடுத்து போற்றப்படுவது நற்றிணை. இங்கே ஒரு கன்ஃபியூஸ் வரும். அந்த 8 தொகை நூல்களுக்கு கொடுத்துருப்பாங்க நற்றிணை நல்ல குறுந்தொகை அப்படின்னு. நல்ல அப்படின்னா தான் குறுந்தொகை, நல் அப்படின்னா நற்றிணை தான். ஓகேவா? இது வந்து அகத்திணை நூலாகும். நற்றிணை வந்து பல்வேறு காலங்களில் நிறைய புலவர்களால் பாடப்பெற்ற ஒரு தொகுப்பு நூல். ஓரறிவு உயிர்களையும் விரும்புகிற உயரிய பண்பு, விருந்தோம்பல், அறவழியில் பொருளீட்டல், இந்த பண்புகளை தெளிவாக எடுத்து இயம்புது. என்னென்ன? ஓரறிவு உயிர்களையும் விரும்பக்கூடிய உயரிய பண்பு, விருந்தோம்பல், அறவழியில் பொருளீட்டல். இப்போ சொல்லியிருந்தாங்கல்ல, உன்ட்ட இதெல்லாம் நிறைய செல்வம், தேர்ப்படை, குதிரைப்படைலாம் இருந்தால் செல்வம் கிடையாது, வறியவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். அப்போ விருந்தோம்பல் வருதா? அப்புறம் எல்லா உயிர்களையும் விரும்புகிற பண்பு சொல்கிறாங்க. அறவழியில் தான் பொருளீட்டணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து நற்றிணையில் சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு 5 திணைக்குமே பாடல்கள் இருக்குது. இதோடைய அடி எல்லை 9 அடி டு 12 அடி எல்லைகளை கொண்டது. நற்றிணை வந்து 9 அடி டு 12 அடி எல்லைகளை கொண்டது. குறுந்தொகை 4 to 8. குறுந்தொகை 4 to 8. ஓம் நம சிவாய். சின்ன பூச்சி வந்துருச்சு குழவி. ஓகே, எது வரைக்கும் வந்தோம்? 5 இணைக்குமான பாடல்கள் கொண்டது. 9 அடி சிற்றெல்லை, 12 அடி பேரெல்லை கொண்டது. குறுந்தொகை 4 to 8. குறுந்தொகை 4 to 8. அகநானூறு 13 to 31. நற்றிணை வந்து 9 to 12. ஓகேவா? அடுத்து இதை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா பன்னாடு தந்த மாறன்வழுதி. நற்றிணை பாடல்கள் வந்து 400 பாடல்கள் இருக்குது. மொத்தமாக 275 பேர் பாடியிருக்காங்க. நற்றிணையோட பாடல் எண்ணிக்கை என்ன? 400 பாடல். பாடினவங்க எத்தனை பேருனா 275 பேர். அதில் வந்து நம்ம மிளைக்கலான் நல்வேட்டனார் 4 பாடல் பாடியிருக்காரு. ஸோ 210வது பாடல் நமக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கு. ஓகேவா? ஓகே, இன்னும் ஒரு தடவை டக்குன்னு சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. நற்றிணை வந்து தோழி தலைமகன்கிட்ட சொன்னது. மிளைக்கலான் நல்வேட்டனார் வந்து இதை பாடியிருக்காரு. மிளைன்ற ஊரில் பிறந்தனால மிளைக்கலான் நல்வேட்டனார்னு அழைக்கப்படுறாரு. 5 திணைகளையுமே பற்றியுமே இவர் பாடல் இயற்றியிருக்காரு. நற்றிணையில் 4, குறுந்தொகையில் 1, 5 பாடல் பாடியிருக்காரு. சங்க காலத்தவர். இது வந்து 10 பாட்டும் 8 தொகையும் சங்க நூல்கள். நற்றிணை வந்து 8 தொகை நூலில் ஒன்றா வந்து முதலாவதாக வச்சு போற்றப்படுது. 8 தொகை நூல்களில் முதலாவதாக வச்சு போற்றப்படுகிறது. நல் அப்படின்ற அடைமொழி கொடுத்து போற்றப்படுகிறது. இது ஒரு அகத்திணை நூல். 3 பாயிண்ட் சொல்கிறாங்க. ஓரறிவு உயிர்களை விரும்பும் பண்பு, விருந்தோம்பல், அறவழியில் பொருளீட்டல். ஓகேவா? அடி வரையறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 9 அடி டு 12 அடி பேரெல்லை, 9 அடி சிற்றெல்லை, 12 அடி பேரெல்லை. பன்னாடு தந்த மாறன்வழுதி வந்து தொகுப்பிச்சிருக்காரு. 400 பாடல்கள் இருக்குது. 275 பேர் வந்து இந்த பாடல்களை வந்து இயற்றியிருக்காங்க. நற்றிணை 9 அடி சிற்றெல்லை, 12 அடி பேரெல்லை கொண்டது. அரினா என்ன? நெற்கதிர் பார்த்தோம். நல் அப்படின்ற அடைமொழி நற்றிணைக்கு இருக்குது. நற்றிணையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன்வழுதி.
நற்றிணை 8 தொகை நூல்களை வந்து சார்ந்தது. செருனா என்ன? வயல். வித்துனா விதை. யாணர்னா புது வருவாய். வட்டினா பனையோலை பெட்டி. செருனா வயல், வித்துனா விதை, யாணர்னா புது வருவாய், வட்டினா பனையோலை பெட்டி. ஓகே, அடுத்து புறநானூறு பார்க்கலாம். பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமருமணியும் இடைப்பட சேய ஆயினும் தொடைப்புணர்ந்து அருவிலை நன்களம் அமைக்கும் காலை ஒருவழி தோன்றி யாங்கு என்றும் சான்றோர் சான்றோர் பாலர் ஆப சாலார் சாலார் பாலர் ஆகுபவே அப்படின்னு கண்ணகனார் பாடியிருக்காரு. பொன்னும் பவளமும் முத்தும் நிறைந்த பெருமலையில் பிறக்கும் மாணிக்கமும் தோன்றும் இடங்களால் ஒன்றுக்கொன்று தொலைவில் இருப்பினும், பொன்னும் பவளமும் முத்தும் நிலைத்த பெருமலையில் பிறக்கிற மாணிக்கமும் தோன்ற இடங்களால் ஒன்றுக்கொன்று தொலைவில் இருந்தாலும் மாலையாக கோர்த்து மதிப்புமிக்க அணிகலனாக அமைக்கும்போது தமக்குள்ள ஒருங்கு சேரும். அது மாதிரி சான்றோர் எப்படி இருப்பாங்களாம்? வேறு இடத்துல பிறந்திருந்தாலும் எங்கெங்கேயோ இருந்து வந்திருந்தாலும் சான்றோர் பக்கம்தான் இருப்பாங்க. சான்றாண்மை இல்லாதவங்க தான் தீயவர் பக்கம் சேருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு தான் பொண்ணு பவளம் முத்து இதெல்லாத்தையும் ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு கண்ணகனார். புறநானூரில் கண்ணகனார் பாடியிருக்காரு. துகிர் அப்படின்னா பவளம், மன்னிய அப்படின்னா நிலை பெற்ற, சேய அப்படின்னா தொலைவு, தொடை அப்படின்னா மாலை, களம் தாமம்னாலும் மாலை, தொடைனாலும் மாலை, களம்னா அணி. ஓகேவா? துகிர் பவளம் மன்னிய நிலை பெற்ற, சேய தொலைவு, தொடை மாலை, களம் அணி. பொன்னும் துகிரும் முத்தும் பவளமும் மணியும் எல்லாமே வெளிப்பட்டு நிற்கிறனால எண்ணுமைகள். மாமலை உரி சொற்றொடர், அருவிலை நன்களம் இதெல்லாம் வந்து பண்பு தொகைகள். அதுக்கடுத்து வந்து புணர்ந்து, இதில் வந்து புணர் அப்படின்றது வேர்ச்சொல். ஓகேவா? அருவிலை அருமை கூட்டல் விலை, நன்களம் நன்மை கூட்டல் களம். பாடலாசிரியர் யாருன்னா கண்ணகனார். இவர் வந்து கோப்பெருஞ்சோழன் இருக்கார் இல்லையா, அவருடைய அவைக்கள புலவர்களில் ஒருவர். கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்த போது பிசிராந்தையார் வருகைக்காக காத்திருப்பார். இவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்க்காமலேயே ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருப்பாங்க. கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தையாரும் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் கேள்விப்பட்டு. ஓகேவா? ஸோ அப்போ வந்து கோப்பெருஞ்சோழன் வடக்கு இருக்கும்போது என்ன நினைப்பார் அப்படின்னா, பிசிராந்தையார் வருவார் அப்படின்னு காத்திருப்பார். அப்போ அவர் கூட இருந்த இந்த கண்ணகனார் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர் உயிர் துறந்த பொழுது ரொம்ப வருந்தி தான் இந்த பாடலை வந்து பாடியிருப்பாராம். என்ன சொல்லியிருப்பார்? சான்றோர் பக்கம் சேருவர், எங்கே எவ்வளோ தூரத்தில் எங்கெங்கேயோ பிறந்திருந்தாலும் அப்படின்ற மாதிரி பாடியிருக்காரு. அப்போ 8 தொகை நூல்களில் ஒன்று வந்து இந்த புறநானூறு. புறப்பொருள் பற்றிய 400 பாடல்களை கொண்டுள்ளது. இப்போ நற்றினையுமே 400 பாடல் தான் பார்த்தோம். புறநானூறும் 400 பாடல் தான். இது சங்ககால மக்களுடைய வாழ்க்கை நிலை, வீரம், புகழ், கொடை, வெற்றி இந்த செய்திகளை கூறுது. தமிழருடைய வரலாற்றை அறியவும் பண்பாட்டு உயர்வை உணரவும் உதவுதுன்னு சொல்லியிருக்காங்க. 218வது பாடல் கொடுக்கப்பட்டிருக்கு. அவ்வளோதான். இதில் நமக்கு தேவையான பாயிண்ட் முடிஞ்சிச்சு. புறநானூறு பாடல் கொடுத்துருக்காங்க. பொன்னும் துகிரும் அப்படின்ற இந்த பாடல் கண்ணகனார் வந்து எழுதியிருப்பார். கோப்பெருஞ்சோழனுடைய அவைக்கள புலவர். யாருக்காக இந்த பாடல் எழுதியிருப்பார் அப்படின்னா, கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையாரை குறித்து எழுதியிருப்பார். 8 தொகை நூல்களில் ஒன்று. புறம் சார்ந்த நூல் இது. நற்றிணை வந்து நம்ம பார்த்தோம்ல, அது வந்து எந்த நூல்? அகம் சார்ந்த நூல்னு பார்த்தோம் இல்லையா? அகத்திணை நூல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. புறநானூறு வந்து புறம் சார்ந்த நூல், புறத்திணை நூல். ஓகேவா? அடுத்து பேச்சுக்கலையில் நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் டக்குன்னு சொல்லிகிட்டே போயிடுறேன். ஆயக்கலைகள் வந்து எத்தனை அப்படின்னா 64. அதே மாதிரி நல்ல மேடை பேச்சில் நல்ல தமிழ் கொண்டு பேசி புகழ்பெற்று மக்களை ஈர்த்தவங்க யார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ணா, ராபி சேதுப்பிள்ளை, நாவலர் சோமசுந்தர பாரதியார், குன்றக்குடி அடிகளார். திருவிக்கா அப்படின்ட்டு பாருங்க. தமிழ் தென்றல் திருவிக்கா, பேரறிஞர் அண்ணா, சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை, நாவலர் சோமசுந்தர பாரதியார், குன்றக்குடி அடிகளார். இவங்களாம் வந்து மேடை பேச்சில் வந்து சிறந்தவங்க. ஓகே, மேடை பேச்சுக்கு
மேடை பேச்சில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போ சாதாரணமாக பேசுகிறது வேறு. மேடை பேச்சில் பேசும்போது யார் கேட்குறாங்களோ அவங்க மதிப்பிடுவோன்னா நம்ம கருதணும் அப்படின்றது இங்கே பாயிண்ட்டு. மேடை பேச்சில் கேட்கிறவனை மதிப்பிடுவோனாக மதித்தல் வேண்டும். பேச்சுக்கலையில் மொழியும் முறையும் அப்படின்ட்டுருக்காங்க. மேடை பேச்சுக்கு கருத்துக்கள் தான் உயிர் நாடி அப்படின்றத பார்த்துக்கணும். பேச்சுக்கலையில் வெற்றி பெறணும்னா வலிமையான கருத்துக்கள் தேவை அப்படின்றது பாயிண்ட்டு. அப்புறம் கருத்தை விளக்க மொழி வந்து கருவியாக இருக்குது. 3 பாயிண்ட்டு தான் இந்த பேராகிராஃபில். மேடை பேச்சுக்கு கருத்துக்களே உயிர் நாடி, பேச்சுக்கலையில் வெற்றி பெற வலிமையான கருத்துக்கள் தேவை, கருத்தை விளக்க மொழி கருவியாக உள்ளது. இந்த 3 பாயிண்ட் ஓகேவா? மேடை பேச்சுக்கு கருத்துக்களே உயிர் நாடி இருக்கு பாருங்க. மேடை பேச்சுக்கு கருத்துக்களே உயிர் நாடி. அடுத்தது வந்து பேச்சுக்கலையில் வெற்றி பெற வலிமையான கருத்துக்கள் தேவை. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, கருத்தை விளக்க மொழி தான் வந்து என்னவாக இருக்கணும், ஒரு கருவியாக இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம பேசணும் சொற்களை. ஓகேவா? அடுத்து முக்கூறுகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. முக்கூறுகள் அப்படின்றதுல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே என்ன பாயிண்ட்டு அப்படின்னோம்னா, இப்போ பேசும்போது ஒழுங்குமுறையாக அந்த வார்த்தைகளில் வந்து நம்ம கட்டுப்படுத்தி பேசணும். தொடக்கம், இடைப்பகுதி, முடிவு அப்படின்னு பகுத்து பேசுவது தான் பேச்சோடைய முறை. தொடக்கம், இடைப்பகுதி, முடிவு இப்படின்னு நம்ம பகுத்து பேசணும். அதுதான் வந்து பேச்சு முறை. அப்போ இதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, எடுத்தல், தொடுத்தல், முடித்தல். எடுத்தல், தொடுத்தல், முடித்தல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். அடுத்தது வந்து எடுத்தல் அப்படின்றாங்க. இந்த இதில் என்ன பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பேச்சை நம்ம தொடங்குறது எடுப்பு அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் இங்கே இருக்குது. பேச்சை தொடங்குறது தான் எடுத்தல். அடுத்து தொடுத்தல் இருக்கா. தொடுத்தல்னா என்ன அப்படின்னா, பொருளை விரித்து பேசும் முறை தான் தொடுத்தல். இடையிடையே நம்ம தொடுக்கும் பொழுது என்ன, இப்போ நம்ம விரித்து பேசும்போது இந்த தொடுத்தல் பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சுவைமிக்க சொற்களையும் குணமிக்க கருத்துக்களையும் பிணைத்து நம்ம தொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பேச்சின் அணிகலன் அப்படின்றதுல என்ன சொல்லுவாங்கன்னா, எண்ணங்களை நம்ம சொல்லும் முறையில் அழகுபடுத்துறது தான் பேச்சின் அணிகலன். எண்ணங்களை சொல்லும் முறையால் அழகுபடுத்துவது தான் பேச்சின் அணிகலன். இப்போ அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, உவமைகள், எடுத்துக்காட்டுகள், சொல்லாட்சிகள், நடைகள், சின்ன சின்ன கதைகள் இதெல்லாம் வந்து சொல்கிறது வந்து சிறந்த பேச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு கருத்தை கான்செப்ட் எடுத்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது உவமைகளை எடுத்துக்கிறணும். பிறர் சொல்லியிருக்க சொல்லாட்சிகள், மேற்கோள், பொன்மொழிகள் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம்ல. அப்போ அந்த எடுத்துக்காட்டுகள், சின்ன சின்ன கதை இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். இதெல்லாம் வந்து பேச்சில் எப்படின்னா அணு ஆற்றல் மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உணர்த்தும் திறன். உணர்ச்சி உள்ள பேச்சு தான் உயிர் உள்ள பேச்சாக இருக்கும். அப்படியே சும்மா பாட்டு பாடுற மாதிரி பேசுனா அது வந்து நல்லா இருக்காதுல்ல. அங்கங்கே ஏற்ற இறக்கம் உணர்ச்சி இருக்கணும். அப்போ உணர்ச்சி உள்ள பேச்சு தான் உயிர் உள்ள பேச்சு அப்படி சொல்கிறாங்க. பேச்சின் சுருக்கத்தை எப்படி முடிக்கணும், பேச்சை ஃபைனலாக நம்ம முடிக்கும்போது கருத்தை கூறி முடிக்கணும். பேச்சின் கருத்தை கூறி முடிக்கணும். உணர்ச்சியை தூண்டும் முறையில் முடிக்கணும். ஒன்று நம்ம சொல்ல வந்த கருத்தை சொல்லி முடிக்கணும், இல்லைன்னா அந்த கருத்தோட உணர்ச்சியை அடுத்தவங்க கிட்ட தூண்டி முடிக்கணும், இல்லைன்னா பாராட்டி முடிக்கணும், இல்லை ஒரு பொருத்தமான கவிதையை சொல்லி முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கருத்தை சொல்லி முடிக்கணும், உணர்ச்சியை தூண்டி முடிக்கணும், பாராட்டி முடிக்கணும், இல்லை பொருத்தமான கவிதையை கூறி முடிக்கணும். இப்படி 4 டைப்பாக முடிக்கலாம் அப்படின்றாங்க. இதை சம்மந்தமாக நமக்கு திருக்குறள் என்ன சொல்லுது அப்படின்னா, விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறந்தனிது சொல்லுதல் வல்லார் பெறின் அப்படின்ற குறள் வந்து இதை சொல்லுது. வெறும் பேச்சுக்கும் மேடை பேச்சுக்கும் வேறுபாடு உண்டு. பேச்சு முடிவில் சுருக்கத்தை கூறி கருத்தை நிலைநாட்டி முடிக்கணும். முடித்தல் வேண்டும். நுண்ணிய நூல் பல கற்றவர்க்கே அமைந்த அரிய கலை பேச்சுக்கலை. நிறைய நூல் கத்திருந்தால் தான் பேச முடியுமா. அடுத்து மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தவர் யார் அப்படின்னா, நம்ம பார்த்தோமா, மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தவர் வந்து இந்த கொஸ்டின் இங்கே ராங்காக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா இவங்க அண்ணாவும் வருவாங்க, திருவிக்காவும் வருவாங்க. எக்ஸாக்ட் கொஸ்டின் முன்னாடி ஓல்டு புக்கில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, தமிழ் தென்றல் என்று சிறப்பிக்கப்பட்டவர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. திருவிக்கா ஆன்சர் வருவாங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து மாறி கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்து ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. புலவர் பொங்கற் புது நாள்களின் மாண்பினை உணர்ந்து கொண்டாடினார். புலவர் பொங்கற் புது நாள்களின் மாண்பினை
உணர்ந்து கொண்டாடினார். நாள்களின் கரெக்டாக தான் இருக்குது. பொங்கற் புது நாள்களின் மாண்பினை உணர்ந்து கொண்டாடினார். என்ன பிழை இருக்குது? கமெண்ட் பண்ணுங்கள். மேடை பேச்சுக்கு கருத்துக்களை உயிர்நாடி போன்றது. மேடை பேச்சுக்கு கருத்துக்களே உயிர்நாடி போன்றது. ஓகே, நானும் இதை செக் பண்ணுறேன். ஓகே, அடுத்தது பாருங்கள். இது ஒரு பாக்ஸ் இந்த கொடுத்துருக்காங்களா? சிறைச்சாலையில் செக்கிழுத்த துயரத்தை மாற்றியது என் செந்தமிழன்றோ, கைத்தோல் உரிய கல்லுடைக்கும் போது என் கண்ணீரை மாற்றியது கன்னித்தமிழன்றோ, சிறைக்கோட்டத்தில் வேலை ஒளிந்த வேளையில் தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன், வள்ளுவர் குரலை படித்து என் உள்ளம் தழைத்தேன். இது யாருடைய வாசகம்னா வ.உ.சி. அவர்களுடைய கூற்று. ஓகேவா? அடுத்து அண்ணாவின் கடிதம். அண்ணாவின் கடிதம் என்ன கேட்பாங்க? அண்ணா யாருக்கு எழுதினார்? ஃபஸ்ட்டு தம்பிக்கு. பொங்கற் புதுநாள் அன்று எழுதியிருப்பார். புனலிடை மூழ்கி பொழிலிடை உளவி பொன்னின் இலையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ கழித்திருக்கும் காட்சியை கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலே இருந்தேன். அங்கனம் இருந்து வந்த என்னை அதிலே பெரும் இன்பம் வேறு எதிலும் இல்லை என்ற எண்ணம் கொண்ட என்னை பிடித்து இழுத்து கொண்டு போய் ஒரு பீடத்தில் அமர்த்திவிட்டாய். பெருவெற்றி அல்லவோ அண்ணா என முழக்கமிட்டாய். நற்காலம் பொற்காலம் என்றெல்லாம் மகிழ்கிறாய். நானும் என்னாலான அளவுக்கு உன் நம்பிக்கைக்கு ஏற்றவனாக நடந்து கொள்வதில் முற்பட்டு இருக்கிறேன். எனினும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பொங்கற் புதுநாள் அன்று உன் புன்னகை தவழ்ந்திடும் முகத்தினைக் கண்டு அந்த பொலிவினை போற்றி தங்குதடையற்ற நிலையில் இருந்து வந்த நான் கட்டுண்டு கிடக்கிறேன். ஒன்று நாம் உணர்கிறோம் தம்பி, எத்தனை இன்னலுக்கிடையே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கற் புதுநாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு, நாட்டுக்கு ஒரு பொலிவு வந்து சேர்ந்துவிடத்தான் செய்கிறது. நலிந்தோறும் கூட இந்நாளில் புது தெம்பு வர காண்கின்றனர். இந்நாளில் மட்டும் உழைப்பின் பெருமையை உணர்ந்து உரையாடி மகிழ்ந்திட வாய்ப்பு கிடைக்கின்றது. இந்நாளே அந்நாளில் தமிழர் வளர்த்த நேர்த்தி பற்றிய நினைவு எழுகிறது. நமக்கெல்லாம் எழுச்சி தரத்தக்க முறையிலும் அளவிலும் நம்மை சுற்றி காணும் பொருள் யாவும் நிலமடந்தை தந்தனல் பரிவுடன். ஆயின் பாலூட்டும் தாயும் சேயுடன் விளையாட்டு காட்டி முடியாது, பிறகு விடு அடிப்பேன் என்று கொஞ்சுவதில்லையா? அதுபோல நிலமடந்தையும் தன் மக்களுக்கு வளம் அளிக்கும் முன்பு விளையாட்டு காட்டுவாள். வேண்டி உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என்று அன்பு ஆணை இடுகிறாள். இந்த வாசகம் நிறையா வாட்டி டிஎன்பிசி கொஷினில் வந்துருச்சு. ஸோ உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு. இப்போ நமக்கு இதை நிறுத்தக்குறிகளில் கேட்கலாம். சரியா? டபுள் கோட்குள்ளே உழைத்து பெறு ஆச்சரியக்குறி, உரிய நேரத்தில் பெறு ஆச்சரியக்குறி, முயற்சி செய்து பெறு ஆச்சரியக்குறி, டபுள் கோட் க்ளோசிங் என்று அன்பு ஆணையிடுகிறாள். நம் காலத்து நற்புலவர்கள் இந்த பொங்கற் புதுநாளின் மாண்பினை நலமுணர்ந்து ஓகை கொண்டாட செய்துள்ளனர். தமிழர் திருநாள் தை முதல் நாளாம் அமிழ்தென இனிக்கும் பொங்கல் திருநாள் உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள் சளைப்பிலா முயற்சி தரு பயன்பெற்று புதுமை இன்பம் பூணும் நன்னாள் என்று முடியரசன் முழங்குகிறார். அப்போ யாருடைய பாடல்? தமிழர் திருநாள் தை முதல் நாள் அமிழ்தனை இனிக்கும் பொங்கல் திருநாள் உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள் சளைப்பிலா முயற்சி தரு பயன்பெற்று புதுமை இன்பம் பூணும் நன்னாள் அப்படின்னு முடியரசன் முழங்குகிறார். நாடு ஆம் ஆம் என்கிறது. இத்தகு திருநாளன்று என்னால் இயன்றளவு கருத்து விருந்தளித்துள்ளேன் காஞ்சி அப்படின்ற இதழ் மூலம். ஓகேவா? ஸோ பொங்குக இன்பம், பொங்குக புதுமை, பொங்குக பொலிவு, வளம் பெருகிடுக, வாழ்வு சிறந்திடுக, வாழ்க தமிழ், வாழ்க தமிழகம். அண்ணா என்னைக்கு எழுதியிருக்காரு அப்படின்னா 1968 பொங்கல் அன்னைக்கு 14/1 அன்னைக்கு எழுதியிருக்காரு. பொங்கல் விழா அப்படின்னா நான் பிச்சைமூர்த்தி வரணும். பொங்கல் பரிசு அப்படின்னா வாணிதாசன். பொங்கல் விழானா பிச்சைமூர்த்தி, நான் பிச்சைமூர்த்தி. பொங்கல் பரிசுனா வாணிதாசன். அதுக்கப்புறம் தமிழர் திருநாள் அமிழ்தன உழைப்பின் சளைப்பிலா புதுமை இன்பம் அப்படின்ற இந்த பாடல் முடியரசன் பாடல். தம்பிக்கு, தங்கைக்கு, அம்மாக்கு, நண்பனுக்கு அப்படின்னா அதெல்லாம் மு. வரதராசனார் எழுதுனது. தம்பிக்கு, தங்கைக்கு, அம்மாக்கு, நண்பனுக்குன்னா மு. வரதராசனார் எழுதுனது. தம்பிக்கு அப்படின்னா அண்ணா. ஓகேவா? தம்பிக்குன்னா அண்ணா. ஸோ அதே மாதிரி தம்பிக்கு இன்னொருத்தர் யார் எழுதியிருக்காரு? தம்பி, தங்கை, அம்மா, நண்பன். அவங்களுக்கெல்லாம் மு. வரதராசனாரும் எழுதியிருக்காரு. ஆப்ஷனில் யார் இருக்கான்னு பார்த்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வினா விடை வகைகள் ஒரு பொருட்பன்மொழி. வினா எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும்.
விடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். ஓகேவா? வினா 6 வகைப்படும், விடை 8 வகைப்படும். ஓகேவா? வினா என்ன, எங்கு, எப்படி, எங்கு, ஏன் என வினாமேல் வினாவை கேட்டு விடையறிய விரும்புகின்றவன் தான் சிறந்த அறிவாளியாக முடியும்னு சாக்ரட்டிஸும் தந்தை பெரியாரும் சொல்லியிருக்காங்களாம். என்ன, எப்படி, எங்க, ஏன் அப்படின்னு வினா மேலே வினா கேட்டு விடை தெரிஞ்சுக்க விரும்புகிறவன் தான் சிறந்த அறிவாளி ஆக முடியும் அப்படின்னு சாக்ரட்டிஸும் தந்தை பெரியாரும். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க? வினா 6 வகைப்படும். என்னென்ன? அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. இப்போ அறிவினானா என்ன அப்படின்னா, நம்மளுக்கு அது நம்ம அறிந்திருப்போம் அந்த பொருளை, இருந்தாலும் அது பிறருக்கு தெரியுமா அப்படின்றதுக்காக நம்ம கேட்குறது தான் அறிவினா. இப்போ திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படின்னு டீச்சர் கேட்குறாங்க. அப்போ டீச்சருக்கு தெரியும், தெரிஞ்சு தான் அடுத்தவங்களுக்கு அது தெரியுமா, பிறருக்கு தெரியுமா அப்படின்றதுக்காக வினவப்படுறது. ஸோ பிறருக்கு தெரியுமா என வினவப்படுவது வந்து நமக்கு தெரிந்தும் பிறருக்கு தெரியுமா அப்படின்னு வினவப்படும் வினா தான் அறிவினா. அடுத்து அறியா வினா. உண்மையிலே நமக்கு அதுக்கு மீனிங் தெரியாது, அப்போ போய் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறோம், அறியாமல் தான் நம்ம கேட்குறோம். அப்போ அது அறியாமல் தான் அறியாத ஒரு பொருளை அறிந்து கொள்வதற்காக பிறர்கிட்ட வினவுவது. ஸோ டீச்சர்கிட்ட போய் ஸ்டூடெண்ட்டு கேட்குறது. 8 தொகை நூல்களில் புறம்பற்றியன எது அப்படின்னு மாணவன் போய் கேட்குறாங்க அப்படின்னா அதுதான் அறியா வினா. அடுத்து ஐய வினா. ஐய வினானா என்ன? இப்போ நமக்கு ஒரு விஷயம் ஐயமாக இருக்குது, அது என்னன்னு தெரியலை அப்படின்னா நம்ம ஐயத்தை போக்குறதுக்காக கேட்குறது ஐய வினா. இப்போ அங்கே கிடக்கிறது பாம்பா கயரா அப்படின்னா நமக்கு அது ஐயமாக இருக்குது, அது என்னன்னு தெரியலை, அதனால அப்படி கேட்குறோம். ஸோ இது ஐய வினா. கொளல் வினா அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பொருளை நம்ம வாங்கிக்கணும்னு நினைக்கிறோம், அது இருக்கான்னு கேட்குறோம். இப்போ கடைக்காரர்கிட்ட போய் பருப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறோம். எதுக்கு கேட்குறோம்? சும்மாவாக கேட்போம், வாங்குறதுக்காக தானே கேட்போம். அப்போ ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு கேட்குறது வந்து கொளல் வினா. அதுவே ஒரு பொருளை கொடுக்கறதுக்காக கேட்குறோம் அப்படின்னா அது வந்து கொடை வினா. அவங்கக்கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்குறது. இப்போ மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ அப்படின்னு கேட்குறோம். அப்போ வந்து எதுக்காக கேட்பாங்கன்னா இல்லாதவங்களுக்கு அதை கொடுக்கறதுக்காக. அடுத்து ஏவல் வினா. ஒரு தொழிலை செய்யும்படி ஏவுற வினா ஏவல் வினா. மனப்பாட செய்யுளை படித்தாயா, முருகா சாப்பிட்டாயா அப்படின்னா படி, சாப்பிடு அப்படின்னு ஏவல் பொருளை தருதான். அறிவு அறியாமை ஐயுறல் கொளல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க நன்னூல்ல. அடுத்து விடை. வினாவுக்கு ஏற்ப விடையளிப்பது தான் மொழி நடையோட சிறப்பு. இப்போ தேர்வு நாளை நடைபெறுமா அப்படின்னு கேட்டால் என் தங்கச்சி 7ஆம் கிளாஸ் படிக்குது அப்படின்னு சொன்னோம்னா தப்பு தானே. அப்போ வினாவும் விடையும் பிழையின்றி அமையணும். விடைக்கு வந்து வேறு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. இறை, செப்பு, பதில். வினாவோட வேறு பெயர்கள் என்னென்ன? இறை, செப்பு, பதில். இறைனாலும் செப்புனாலும் பதில்னாலும் விடை தான். செப்புனாலும் இறைனாலும் பதில்னாலும் விடை தான். ஓகேவா? 8 வகைப்படும். சுட்டு, மறை, நேர், ஏவல், வினா எதிர் வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி. சுட்டு விடை. சென்னைக்கு வழி யாது இது அப்படின்னு சொல்லி சுட்டி சொல்கிற விடை வந்து சுட்டு விடை. எதிர்மறுத்து கூறுதல் தான் மறை விடை. இது செய்வாயா, செய்யேன் அப்படின்னு சொன்னால் எதிர்மறுத்து கூறுறாங்க, எப்படி சொல்கிறது, ஆப்போசிட்டாக சொல்கிறது, செய்வியா செய்ய மாட்டேன் அப்படின்றது. ஸோ அப்போ அது வந்து என்னது? மறை விடை, எதிர்மறை விடை அப்படின்னே சொல்லிட்டாங்க. நேர் விடைனா என்னென்னா உடன்பட்டு கூறுதல். நேராக செய்வேன் அப்படின்னு நேர்மறையாக சொல்கிறாங்க. அப்போ இது செய்வாயா அப்படின்னா செய்வேன் அப்படின்னு உடன்பட்டு கூறுவது வந்து நேர்விடை. ஏவல் விடை. இது செய்வாயா அப்படின்னு கேட்டால் நீயே செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஏவி கூறுவது ஏவல் விடை. வினா எதிர் வினாதல்னா இது செய்வியா அப்படின்னு கேட்டால் செய்யாமல் இருப்பேனா அப்படின்னு இந்த நம்ம வீட்டில் நிறைய அகராதிகள் இருப்பாங்க, அவங்களாம் வினா எதிர் வினாதல் விடை மட்டும்தான் பேசுவாங்க. இது செய்வாயா அப்படின்னா செய்யாமல் இருப்பேனா அப்படின்ற வினாவையே விடையாக சொல்கிறது வினா எதிர் வினாதல் விடை. அடுத்து உற்றது உரைத்தல் விடை. இது செய்வாயா அப்படின்னு கேட்டால் உடம்பு நொந்தது அப்படின்னு தனக்கு உற்றதை சொல்கிறாங்க, எனக்கு உடம்பு முடியலப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அது உற்றது உரைத்தல். அப்போ இது செய்வாயா அப்படின்னா எனக்கு கை வலிக்குமே அப்படின்னு சொன்னாங்கன்னா தனக்கு வரப்போகிறத சொல்கிறாங்க, அப்போ அது உருவது கூறல் விடை. இனமொழி விடைனா ஆடுவியா, இல்லை பாடுவேன் அப்படின்னு அதுக்கு இனமானதை சொல்கிறது. ஸோ
ஆடுவதற்கு இனமான பாடுவதை வந்து விடையா சொன்னாங்கன்னா இனமொழி விடை. இந்த சுட்டு மறை நேர் இது மூணுமே வெளிப்படையாக இருக்கும். ஏவல் வினா எதிர்வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி இது 5மே ஒரு குறிப்பாக சொல்கிறனால இது வந்து குறிப்பு விடைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு பொருள் பன்மொழி. ஒரு பொருள் பன்மொழி அப்படின்றது என்னென்னா ஒரு பொருளையே தரக்கூடிய பல சொல் வர்றது தான் ஒரு பொருள் பன்மொழி. ஒரு பொருளையே தரக்கூடிய பல சொற்கள் தொடர்வது ஒரு பொருள் பன்மொழி. இப்போ பாருங்க, திருமால் குன்றம் உயர்ந்து ஓங்கி நிற்கிறது. உயர்ந்துனாலும் ஓங்கினாலும் ஒரே ஒரு மீனிங் தான். அதே அந்த குழந்தையின் கண்கள் குழி தாழ்ந்து காணப்படுகிறது. குழினாலும் தாழ்ந்துனாலுமே கீழே டவுனாக இருக்குது அப்படின்னு தான், குழிஞ்சு இருக்குது தாழ்ந்து இருக்குது ரெண்டும் ஒரே மீனிங் தான். ஸோ இப்படி இந்த 2 தொடர்கள்லையுமே ஒரு பொருள் குறித்து தொடர்ந்து வரும் இரு சொற்கள் இருக்கா. உயர்ந்து ஓங்கிய, குழி தாழ்ந்து, அது வந்து உயர்ந்து ஓங்கி. உயர்ந்த அப்படின்றது ஒரே பொருள் தான், உயர்ந்துனாலும் ஓங்கினாலும். ஸோ உயர்ந்து அப்படின்ற ஒரே மீனிங் தான் வரும். குளிந்து ஆழ்ந்து இந்த 2க்குமே குளிந்து அப்படின்ற ஒரே பொருள் தான் வரும். இப்படி ஒரு பொருளையே தரும் பல சொற்கள் தொடர்வது ஒரு பொருள் பன்மொழி. நடுமையம், மீ மிசை ஞாயிறு. மீனா என்ன மேல், மிசைனா என்ன மேல். அப்போ மீ மிசை அப்படின்னா 2க்குமே மேற்பகுதின்னு தான் மீனிங். நடு மையம் 2க்குமே நடு அப்படின்னு நடுப்பகுதி அப்படின்றதான் மீனிங். ஸோ இது எல்லாமே ஒரு பொருள் பன்மொழி. ஒரு பொருள் குறித்து வரும் சொற்களையே நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு பொருட்பன்மொழின்னு சொல்கிறோம். ஒரு பொருட்பன்மொழிக்கு சான்று நடுமையம். இது செய்வாயா அப்படின்னா வயிறு வலிக்கும் அப்படின்னா உருவது கூறல். ஆட தெரியுமா அப்படின்னா பாட தெரியும் அப்படின்றது இனமொழி விடை. நன்னூல் கிடைக்குமா அப்படின்னு கடைக்காரர்கிட்ட கேட்குறது வந்து கொழல் வினா, வாங்கிறதுக்காக கேட்குறோம். அப்போ அறிவினா அப்படின்னா என்ன அப்படின்னா இதன் பொருள் வந்து யாது அப்படின்னு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்குறது அறிவினா. ஏவல் விடை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதை செய்வாயா அப்படின்னா நீயே செய் அப்படின்றது ஏவல் விடை. மறைவிடை அப்படின்றது வருவாயா அப்படின்னா வாரேன் அப்படின்னா வரமாட்டேன்னு அர்த்தம். ஸோ வருவாயானா வாரேன் அப்படின்னு சொல்கிறது மறைவிடை. அப்போ உருவது கூறல் அப்படின்றது வந்து உண்டாயா அப்படின்னு கேட்டால் வயிறு வலிக்கும் எனக்கு சாப்பிட்டா அப்படின்னு உருவது கூறல் வரப்போகிறத சொல்கிறது. ஓகேவா. அடுத்தது குறுவினாக்கள் பாருங்கள். வினா எத்தனை வகைப்படும், 6 வகைப்படும், அவை யாவை. பாம்போ கயிறோ எவ்வகை வினா அப்படின்னா ஐய வினா. விடை வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா 8 வகைப்படும். அதுக்கப்புறம் உடன்பட்டு கூறுவது வந்து நேர்விடை. சுட்டு விடை அப்படின்னா அது இதுன்றது. இது நமக்கு இப்போ நியூ சிலபஸ்லேயே இருக்குல்ல, ஓமைகளை சொற்றொடரில் அமைத்தல். இதில் எல்லா ஓமை தொடருக்கும் என்ன மீனிங்கிறது நம்ம ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, அது நல்லா பார்த்து வச்சுக்கணும். அப்போ இளமை காலத்து செயல்கள் பசுமரத்தாணி போல நெஞ்சில் ஆழமாக பதிந்துள்ளது. அறிஞர் அண்ணாவின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல பாரெங்கும் ஒளி வீசுகிறது. இப்போ அனலடையிட்ட புழுவை போல அப்படின்னா துடித்தது, துன்பம் அப்படின்னு சொல்லலாம். கடலில் கரைத்த பெருங்காயம் போல அப்படின்னா பயனற்றது. இலவு காத்த கிளி போல அப்படின்னா ஏமாற்றம். காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போலனா அது பயனற்ற செயல். அடியற்ற மரம் போல அப்படின்னா அது வந்து வீழ்ச்சி. மழை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா தடையின்றி மிகுதியாக. கல்மேல் எழுத்து போல அப்படின்னா நிலைத்து நிற்றல். அத்தி பூத்தார் போல அப்படின்னா அரிய செயல். மழைக்கான பயிர் போல அப்படின்னா வாடி போதல் இல்லை துன்ப நிலை. வாடியது தான் எக்ஸாக்டாக வரணும். அப்போ மலரும் மனமும் போல அப்படின்னா இணை பிரியாதது ஒற்றுமை. வேலியே பயிரை மேய்ந்தது போல அப்படின்றது வந்து கடமை தவறுதல். கீரியும் பாம்பும் போல அப்படின்றது பகை. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்றது வந்து வெளிப்படைத்தன்மை. இது கிணற்று தவளை அப்படின்றது வந்து அறியாமை. நிலவும் வானும் போலன்றது ஒற்றுமை. பசி அப்படின்ற நெருப்பு ஏழைகளுடைய தேகத்துக்குள்ளே பற்றி எரிகிற போது ஆகாரத்தால் அவிக்கின்றது தான் என்னென்னா ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நோயை, பசி நோயை தெளிய செய்கிறது இந்த ஜீவகாருண்யம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேறு ஒன்றும் இங்கே அந்த இது பற்றி பெருசாக வேறு எதுவும் டீட்டெயில் இங்கே இல்லை. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மூவா வந்து தம்பிக்கு தங்கைக்கு நண்பருக்கு. அண்ணா வந்து தம்பிக்கு மட்டுமா, நேரு வந்து இந்திராவுக்கு மகளுக்கா. மூவா வந்து தம்பிக்கு தங்கைக்கு நண்பருக்கு.
உரைப்பகுதியை வந்து 3ல் ஒரு பகுதி சுருக்கப்பட்ட பகுதி 3ல் ஒரு பங்காக இருக்கணும். ஒரு உரையில் திருந்திய படிவத்துக்கு ஒரு தலைப்பு தரணும். சுருக்கப்பட்ட பகுதி 3ல் ஒரு பங்காக இருக்கணும் ஒரு உரைப்பகுதியில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து இங்கெல்லாம் எதுவும் முக்கியமானது இல்லை. சிறுதுளி பெருவெள்ளம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த பேருந்து நிலையம் இதுக்கு கீழே வந்து சுரேஷ் வாட் ஹேப்பன் அப்படின்னா என்ன நடந்தது, ஏன் லேட்டாக வர்ற, ஏன் தாமதமாக வருகிறாய், ஒரே டிராஃபிக் ஜாம் அப்படின்னா சாலை நெரிசல், லேட்னா தாமதம், பஸ்ஸுனா பேருந்து, பயண சீட்டு அப்படின்னா டிக்கெட்டு, 10:30 மணி, 10:30ன்றது 10:30 மணி, லாஸ்ட் வீக் அப்படின்னா சென்ற வாரமே, ரிசர்வ்னா முன்பதிவு செய்து விட்டேன். அவ்வளோதான். இங்கே கொடுத்துருப்பாங்க முடிவெடுக்கும் திறன். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது என்னென்னா, பேருந்தில் பார்த்தீங்க முடிவெடுக்கும் திறன் இல்லை, இது சூழ்நிலைக்கேற்ற அறிவு கூர்மை. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கள் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு அப்படின்ற திருக்குறளை வந்து அரசு பேருந்துகளில் வந்து திருக்குறள் இடம்பெறணும்னு சொல்லி அண்ணா வந்து சொல்லியிருப்பாங்க, அறிஞர் அண்ணா. அப்போ எல்லோரும் இதை ஒரு அரசியலாக மாற்றி, இது யாருக்கு நாவை காக்க சொல்கிறீங்க, டிரைவருக்கா இல்லை கண்டக்டருக்கா இல்லை தொழிலாளர்களுக்கா பயணிகளுக்கா இல்லை யாருக்கு அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டுருவாங்க எதிர்கட்சியினர்லாம். அவர் ஒரே வார்த்தையில் சொல்லுவார், நாக்கு இருக்க எல்லாருக்குமே இது பொருந்தோன்றுவார். இதுதான் சூழ்நிலைக்கேற்ற அறிவு கூர்மை. நாக்கு உள்ளவர்கள் அனைவருக்காகவும் எழுதி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிடுவார். அடுத்து ஃபர்ஸ்ட் டிசர்வ் தென் டிசைர், முடவன் கொம்புதேனுக்கு ஆசைப்படலாமா, லிட்டில் ஸ்ட்ரோக்ஸ் ஃபெல் கிரேட் ஒக்ஸ், அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும், டிட் ஃபார் டேட், யானைக்கும் பானைக்கும் சரி, ஒர்க் இஸ் ஒர்க்ஷிப், செய்யும் தொழிலே தெய்வம், டைம் இஸ் கோல்ட், காலம் பொன் போன்றது. ஓகே, அடுத்து நம்ம 5வது இயல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் வாட்சிங்.